6% அதிகபட்சம் ஏற்றலாம்னு சொல்லி கொண்டு வந்தது தவறான பாலிசி. இதை வந்து அவங்க வந்து தேவையில்லாமல் அந்த மாதிரி ஒரு பாலிசியை கொண்டு வந்துட்டு இது ரெண்டு பக்கம், அதாவது நுகர்வோருக்கும் அதில் கமர்ஷியல் யூசர்ஸ்க்கும் ஹை டென்ஷன் யூசர்ஸ்க்கும் பெரிய தொழில்துறைக்கும் எல்லாருக்கும் பாதிப்பு ஏற்படுத்த வகையில் இந்த இதை கொண்டு வந்துருக்காங்க. ஸோ இதை வந்து பாதிப்பு பொதுமக்களுக்கு அட்லீஸ்ட் பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் எப்படி பண்ணணும்னு சொல்லி ஆலோசனை செஞ்சு, அதாவது நேற்று இப்போ கண்டிப்பாக வந்து எல்லா சிறைச்சாலைகள்லையும் தேவையில்லாமல் இந்த டிரான்ஸ்ஃபர்ஸ் நிறைய நடக்கின்ற புகார்கள் வந்தது. அதன் அடிப்படையில் சிறைச்சாலைகளில் இருக்கிற ஊழியர்கள், அங்கே இருக்கிற வேலை பார்க்குற அனைவருக்கும் வந்து தேவையில்லாத அதாவது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பர்பஸ்க்காக நடக்கிற டிரான்ஸ்ஃபர்ஸை வந்து கண்டிப்பாக நிறுத்த சொல்லியிருக்கோம். எல்லா இடத்துலையும், இங்கே மட்டும் இல்லை, இபிலையும் சரி, சிறைத்துறையிலும் சரி, அனைத்து இடத்துலையும், லா டிபார்ட்மெண்ட்லையும், லா காலேஜஸ்லையும் வந்து தேவையில்லாத டிரான்ஸ்ஃபர்ஸை, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பர்பஸ் டிரான்ஸ்ஃபர்ஸை பண்ண வேண்டாம்னு சொல்லியிருக்கோம். கிளியராக என்னென்ன டிரான்ஸ்ஃபர்ஸ்லாம் பண்ணோம்னா ஒரு டிரான்ஸ்பரன்சியோட எங்கெங்கெல்லாம் வேக்கன்ட் இருக்கோ அதை பப்ளிஷ் பண்ணி யாரெல்லாம் டிரான்ஸ்ஃபர்ஸ் கேட்டிருக்காங்களோ வெளிப்படைத்தன்மையோட ஒரு போர்டை வச்சு அந்த போர்டு மூலியமாக டிரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். அது சிறைத்துறையில் நிறைய புகார்கள் வந்தது. அதாவது முன்ற காலங்களில் தேவையில்லாமல் டிரான்ஸ்ஃபர் பண்ணி அதன் மூலமாக ஒரு வேக்கன்ட் கிரியேட் பண்ணி அப்போ அதில் வந்து நிறைய முறைகேடுகள் நடந்ததாக புகார்கள் வந்து அடிப்படையில் எல்லா இடத்துலையும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பர்பஸ் டிரான்ஸ்ஃபர்ஸ்ன்ற பெயரில் பண்ணப்படும் டிரான்ஸ்ஃபர்ஸ் அனைத்தும் நிறுத்தப்பட்டிருக்கு. தேவையில்லாத டிரான்ஸ்ஃபர்ஸ் கண்டிப்பாக நிறுத்தணும்னு சொல்லிட்டு உத்தரவுகள் கொடுக்கப்பட்டிருக்கு. இபிலையும் அதே மாதிரி தான் தேவையில்லாத டிரான்ஸ்ஃபர்ஸ் நிறைய பேர் பண்ணி அதன் மூலமாக ஒரு வேக்கன்ட் கிரியேட் பண்ணி அப்போ அந்த வேக்கன்ட் ஃபில் பண்ணுறதுக்கான ஒரு முறைகேடாக ஃபில் பண்ணுற வழிகள் இருந்துச்சு. அதெல்லாம் நிறுத்தப்பட்டிருக்கு. அதே தான் சிறைச்சாலையில் அங்கே பணிபுரிகிற அனைத்து ஊழியர்களுக்கும் அந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். ஸோ ஒரு சில பொசிஷன்ஸ் எப்படின்னா 3 வருஷத்துக்கு ஒரு ரொட்டேட் பண்ணணும்னு இருக்கும். ஸோ அதையும் வந்து வேக்கண்ட் எங்கே இருக்கோ அதன் அடிப்படையில் ரொட்டேட் பண்ணணும்னு சொல்லி அதுக்கு வந்து போர்டு ஒன்று வச்சுருக்கோம். போர்டு ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி டிரான்ஸ்பரண்டாக எங்கெங்கெல்லாம் வேக்கண்ட் இருக்கோ, இபிலையும் அதே மாதிரி தான் எங்கெங்கெல்லாம் வேக்கண்ட் இருக்கோ அதை கிளியராக பப்ளிஷ் பண்ணி இங்கெல்லாம் வேக்கண்ட் இருக்கு, அந்த வேக்கண்ட்டுக்கு யாராவது அப்ளை பண்ணியிருந்தா அதோட சீனியாரிட்டி இதில் அடிப்படையில் தான் நிரப்பணும்னு சொல்லியிருக்கு. எங்கேயுமே மறைமுகமாக துண்டு சீட்டில் கொண்டு போய் டிரான்ஸ்ஃபர் கொடுக்குறோம் அந்த மாதிரி நடைமுறைகள் அனைத்தையும் நிறுத்தப்பட்டிருக்கு. டிரான்ஸ்பரண்டாக வேக்கண்ட்டை பப்ளிஷ் பண்ணி அதன் மூலமாக பண்ணணும்னு சொல்லி தெளிவான அறிவுரைகள் கடந்த 3 வாரங்களும் அதான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. எங்கேயுமே வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பர்பஸ் டிரான்ஸ்ஃபர்ஸ் நிப்பாட்டி இருக்கு. சிறைத்துறையிலையும் அதை வந்து சொல்லி ஸ்ட்ரிக்டாக நிப்பாட்ட. சார், வழக்கமாக ஜூன் 15ஆம் தேதிக்குள்ளார அந்த மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் அறிக்கையை வெளியிடுவாங்க. இந்த ஆண்டுக்கான அறிக்கை வழங்கப்பட்டு விட்டதா? இண்டெக்ஸ் வேல்யூன்றது அது முதல்வரோட கண்டிப்பாக நன்றி. தேங்க்யூ.